அனைவருக்கும் வணக்கம். பூம்பொழில் பொன் சரவணன். ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாமா? எங்கள் உறவுகளுக்காக இந்த காணொளி எடுத்து இன்னையோட 9 நாள் ஆகுது. எதனால் காலதாமதம் என்றால், தூய தமிழ்லாம் நம்மளுக்கு வராது. அதனால் நம்மளுக்கு வர தமிழ்லேயே சந்தோஷமாக பேசுவோம். கொஞ்சம் வேலை, கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. நம்மளோட முன்னோர்களையும் தங்களுக்கு காண்பதற்காக நம் தமிழ் கடவுளையும் சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். திருப்பவும் அந்த இடத்துக்கே போயிட்டேன்ல, அதனால் நம்மளுக்கு தூய தமிழ் வேண்டாம், நம்மளோட தமிழுக்கே திருப்பி வந்துடுவோம். டோராவின் பயணங்களில் வரா மாதிரி காடு, மலை, படிக்கட்டு அப்படின்னு சரியாக 1 மணி நேர பயணம் அது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய 8 வருட கனவு அது. என்னோடய கனவு உலகத்திற்கு வந்த ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப வருஷமாக நானும் வரலான்னு முடிவெடுப்பேன், ஆனால் அது நடக்காது. 2 முறை வந்திருக்கேன், கீழவே நின்றுட்டு ஏற முடியாத சூழ்நிலையில் திரும்பியும் போயிருக்கேன். இது ஏன் இந்த உறவுகளுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா, என்னோடய கனவு இன்றைக்கி நிறைவேறுச்சு. அதை நம்ம உறவுகளுக்கு சொல்லலான்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சந்தோஷத்தில் காலையில் 6 மணிக்கே கிளம்பிட்டோம் குடும்பத்தோடு. அது மட்டும் இல்லைங்க உறவுகளே, நம்மளோட குரங்கு நண்பர்களையும் அங்கே பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன வேலைன்னா பேன் பார்க்கறது தான், வேறு என்ன. அவங்களுக்கு ஒரு அன்போடு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்தால், அப்புறம் ஒரு நண்பர் வந்தார். எனக்கு வணக்கம் வைக்கலையே, என்னையும் என்னோடய பையனையும் கொஞ்சம் துரத்துனாங்க. அப்புறம் என்னோடய சூப்பர் ஹீரோ எங்கள் அப்பா நடுவில் வந்து என்னையும் என் பையனையும் காப்பாற்றி, அந்த வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டின்னு வந்துட்டார். அவருக்கு ஒரு வணக்கத்தையும் போட்டுட்டு, எங்கள் அப்பா காமிச்ச இன்னொரு முகத்தில் அவன் வெறி கொண்டு நம்மளோட கோவக்காரனாக இருப்பான் போலையே அப்படின்னு தெரித்து ஓடிடுச்சு அது. அதுக்கப்புறமா என்னோடய சூப்பர் ஹீரோவுக்கும் ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட டோராவின் பயணங்கள் அந்த இடத்த நோக்கி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் சொல்கிற, சரி எங்கே போனேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். அது வந்து வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி உறவு சொந்தங்களே.